여러분 안녕하십니까? 반갑습니다. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம். 여러분과 함께 교회 성장에 관하여 함께 말씀을 나눌 수 있어서 감사합니다. சபையினுடைய வளர்ச்சியை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். நீங்கள் வேதாகமத்தை பார்த்தீர்கள் என்றால் 내가 이세 아들 다윗을 만나니 அவர் அவனை தள்ளி 내 마음에 합한 자라. தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி 하나님께서 다윗의 시대에 하나님의 사람을 찾고 계셨습니다. தாவீதினுடைய காலத்திலே தேவனுடைய மனிதனுக்காக தேடிக்கொண்டிருந்தார். 마음에 합한 자를 찾고 계셨는데요. அவரை போன்ற ஒரே இருதயமுடையவரை அவர் தேடிக்கொண்டிருந்தார். 하나님 마음에 합한 자 그 시대 다윗 한 사람밖에는 없었다고 합니다. அவர் அவ்வாறு தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் ஒரே ஒரு நபர் தான் இருந்தார். அவர்தான் தாவீது. 될 만한 조건이 되지 않았습니다. ராஜாவாகும் தகுதி இல்லாமல் தான் தாவீது இருந்தார். 그러나 그가 왕이 될 수 있었던 조건은 ஆனால் அவர் ராஜாவானதனுடைய காரணம் 바로 하나님 마음에 합한 자였기 때문인 것입니다. அதற்கு காரணம் அவருடைய இருதயம் தேவனை போல் இருந்தது. 생각과 하나님의 생각은 다릅니다. மனிதனுடைய நினைவுகளும் தேவனுடைய நினைவுகளும் வித்தியாசமானது. 생각과 우리의 생각이 같아지려면 நம்முடைய நினைவுகளும் தேவனுடைய நினைவுகளும் ஒன்றாக இருப்பதற்கு 생각을 버리지 않으면 불가능한 것입니다. என்னுடைய நினைவுகளை நான் தூக்கி எறியாவிட்டால் அது சாத்தியமற்றது. 생각을 버리고 하나님의 생각을 받아들일 때 நம்முடைய நினைவுகளை நாம் தூக்கி எறிந்துவிட்டு தேவனுடைய நினைவுகளை நாம் ஏற்றுக்கொண்டால் 우리의 생각은 같아지는 것입니다. நம்முடைய நினைவுகளும் அவருடைய நினைவுகளும் ஒன்றாக மாறும். அதேபோல் 하나님의 마음과 우리의 마음이 하나 되는 것은 நம்முடைய இருதயம் தேவனோடு ஒன்றாக மாறுவதற்கு 먼저 내 마음이 버려져야 하는 것입니다. நம்முடைய இருதயத்தை நாம் தூக்கி எறிந்தால்தான் அது சாத்தியம். 내 마음을 버리고 நம்முடைய இருதயத்தை நாம் தூக்கி எறிந்துவிட்டு 내 마음을 받아들인다. நாம் தேவனுடைய இருதயத்தை ஏற்றுக்கொண்டால் 하나님 마음과 하나가 될 수 있는 것입니다. அப்பொழுது நம்மால் தேவனோடு ஒன்றாக மாற முடியும். 하나님은 이 시대 다윗과 같은 사람을 찾고 있습니다. தாவீதினுடைய காலத்திலே தேவன் தன்னை போல் ஒரு நபரை தேடிக்கொண்டிருந்தார். 마음과 하나 된 자 말입니다. தேவனை போல ஒரே இருதயம் உடையவரை அவர் தேடிக்கொண்டிருந்தார். 통하여 하나님의 뜻을 이루어 가셨듯이 தாவீதின் மூலமாக அவருடைய சித்தம் நிறைவேறப்பட்டது. 다윗과 같은 하나님 마음에 합한 자를 통해 당신의 뜻을 이루어 가실 수가 있는 것입니다. என் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். 군누스코 봉사활동을 라이베리아로 갔던 학생이 있었습니다. வெளிநாட்டு தன்னார்வ தொண்டு நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு மாணவர் 2009ஆம் ஆண்டு லைபீரியாவுக்கு தன்னார்வ தொண்டு செய்வதற்காக சென்றார். அவருடைய 그는 பெயர் ஜான் சாய். 꿈 같은 시간을 보내고 있었는데 அவர் அவருடைய வாழ்க்கையை அங்கு செலவழித்துக் கொண்டிருந்தார். 어느 날 새벽이었습니다. ஒரு நாள் இரவின் பொழுது 갑자기 누군가가 비명을 지르게 됐는데요. யாரோ ஒருவர் கத்த ஆரம்பித்தார். 함께 잠자던 친구들이 깜짝 놀라서 일어나 불을 켜게 된 거죠. அவரோடு தூங்கிக் கொண்டிருந்த எல்லா நண்பர்களும் அதிர்ச்சி அடைந்து அவர்கள் 식은땀을 விளக்கை போட்டார்கள். ஜான் அவர்கள் வேர்த்து விறுவிறுத்து படுத்துக் கொண்டிருந்தார். 누군가 소리쳤는데요. யாரோ கத்தினார்கள். 야, 정갈에 물린 거 아니야? அவர் என்ன தேளினால் கொட்டப்பட்டாரா? 아이, 설마. இல்லை, அது சாத்தியமற்றது. 그럴지도 모르잖아. அது சாத்தியம். 누군가 이불을 탁 들쳐서 털어봤지만 정갈은 나오지 않았습니다. யாரோ ஒருவர் எல்லா துணியையும் எடுத்து பார்த்தார்கள். ஆனால் அங்கு எந்த தேளும் இல்லை. அடுத்த நாள் மத்தியான நேரத்தில் 걸어 나오다가 그만 쓰러져 버렸습니다. ஜான் அவர்கள் வெளியே நடந்து கொண்டிருந்தார். அவர் மயக்கம் போட்டு விழுந்தார். 멀리서 보고 놀래서 뛰어왔는데요. அவர்களுடைய நண்பர்கள் தூரத்தில் இருந்து அதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் அங்கு ஓடி சென்றார்கள். 써요. அவர்கள் கூறினார்கள், போதகரே, ஜான் கடந்து விட்டார். 선교사님 뛰어와서 அந்த போதகர் ஓடி வந்தார். 요한이를 데리고 병원에 갔어요. அவர் ஜானை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். 그래서는 요한이를 거절했습니다. மருத்துவர்கள் மருத்துவமனையில் அவரை புறக்கணித்தார்கள். இது தாமதமாகிவிட்டது, இப்பொழுது ஏன் வருகிறீர்கள்? தயவு செய்து வீட்டுக்கு செல்லுங்கள். 가망이 없다는 거죠. எந்த சாத்தியமில்லை என்று அவர்கள் கூறினார்கள். 병원에서도 거절을 당했습니다. இரண்டாவது மருத்துவமனையிலும் அவர்கள் நிராகரித்தார்கள். 늦었다는 겁니다. இது மிகவும் தாமதமாகிவிட்டது என்று அவர்கள் கூறினார்கள். 아무것도 없다는 것이죠. மருத்துவமனையினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 이제 병원을 갔는데 அவர்கள் மூன்றாவது மருத்துவமனைக்கு சென்றார்கள். 있습니다. அவர்கள் கெஞ்சினார்கள். 살아 있잖아요. அவர்கள் கூறினார்கள், இந்த நபர் உயிரோடு இருக்கிறார். 되겠어요? தயவு செய்து அவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? 의사는 허락을 하고 나서 அந்த மருத்துவர் ஒத்துக்கொண்டார். 설명을 했습니다. அவர் விலக்கி கூறினார், 왜 이제 왔느냐? ஏன் இப்பொழுது வந்தீர்கள்? 이 학생은 정갈에 இந்த மாணவன் ஒரு தேளினால் கொட்டப்பட்டிருக்கிறான். 독이 번졌어. அந்த விஷம் அவன் உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. 있는 방법은
아무것도 없어. மருத்துவமனையினால் ஒன்றுமே செய்ய முடியாது. 요한이는 죽음 앞에 있었습니다. ஜான் அவர் மரணத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். 이제 요한이 마음에 죽음이 찾아와. ஆகவே ஜானினுடைய இருதயத்தில் மரணம் நுழைந்தது. 선교사님은 한국에 바우스 목사님께 전화를 했던 것입니다. அந்த ஊழியர் கொரியாவில் இருக்கும் போதகர் பார்க்கை அழைத்தார். 목사님, 요한이가 죽어가고 있습니다. போதகரே, யோவான் மரித்துக் கொண்டிருக்கிறான். 말에 물렸답니다. அவன் தேளினால் கொட்டப்பட்டிருக்கிறான். 필요 없다고 하는데요. எந்த சாத்தியமும் இல்லை என்று கூறுகிறார்கள். 할 수 있는가? ஜானிடம் கூறினார், 예, 가능합니다. இது சாத்தியம். 요한아, 나 박 목사야. ஜான், நான் போதகர் பார்க். 내가 누군지 알겠어? நான் யார் என்று உனக்கு தெரியுமா? 예, 목사님. தெரியும் போதகரே. 요한아, 넌 정갈에 물렸대. ஜான், நீ தேளினால் கொட்டப்பட்டிருக்கிறே என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீ மரிக்கப் போகிறாய் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீ வாழ்வதற்கு 정갈의 독을 이길 힘이 필요해. நீ தேளினுடைய விஷயத்தை மேற்கொள்ளும் வல்லமை உனக்கு வேண்டும். 성경을 읽었다. ஜான், இன்று காலை நான் வேதாகமத்தை வாசித்தேன். 10장 31절. ஏசாயா 40:31. 오직 여호와를 앙망하는 자는 새 힘을 얻으리니. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். 요한아, 하나님을 앙망해. ஜான், கர்த்தருக்காக காத்திரு. 하나님을 바라봐. கர்த்தருக்காக காத்திரு. 너에게 새 힘을 주실 거야. அவர் உன்னை புதுபலன் அடைய செய்வார். 정갈의 독을 이길 수 있어. அப்பொழுது உன்னால் தேளை மேற்கொள்ள முடியும். 아나. நீ மரிக்க மாட்டாய். 요한아, 알겠지? ஜான், உனக்கு புரிகிறதா? 예, 목사님. ஆம் போதகரே. 전화가 끊어졌습니다. அவர்கள் போனை வைத்து விட்டார்கள். 지난 후 சில நிமிடம் கழித்து 요한은 의식이 사라져. ஜான் அவருடைய சுய நினைவை இழந்து விட்டார். 의식이 없는 상태에서 அந்த இரவு முழுவதும் அவருக்கு சுய நினைவில்லாமல் இருந்தது. அவர் மலம் கழித்தார், அவர் சிறுநீர் கழித்தார். 예, 그런 친구들이 막 닦아내고 அவருடைய நண்பர்கள் தான் அதை துடைத்து கொண்டிருந்தார்கள். 또까지 내려가 버렸어. அவருடைய உடல் வெப்பம் 17 டிகிரி செல்சியஸாக குறைந்தது. 혈압은 20까지 내려간 거. அவருடைய இரத்த அழுத்தம் 20ற்கு கீழாக கம்மியானது. 생각할 수가 없어. ஜான் பிழைப்பான் என்று யாருமே நினைக்கவில்லை. 이제 이렇게 끝난다고 생각. அவர்கள் நினைத்தார்கள், இது இவ்வாறு தான் முடிவு பெறப் போகிறது என்று. அடுத்த நாள் காலையில் 깜짝 놀랄 일이 일어났어. ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. 요한이가 이제 깨어나고 있는 겁니다. யோவான் முழித்தார். 간호사가 모니터를 보니까 அவர்கள் அந்த மானிட்டரை பார்த்தார்கள். 정상으로 수치가 올라와 있는 겁니다. எல்லாமே சாதாரண நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. 살아나고 있잖아. ஓ, இந்த நபர் சுகமடைந்து கொண்டிருக்கிறார். 일어났네. இது ஒரு அற்புதம். 의사 선생님, மருத்துவரே, 이 환자 살아나고 있어요. இந்த நபர் மீண்டும் உயிரோடு இருக்கிறார். 습니다. அந்த மருத்துவர் ஓடி வந்தார். 이 환자 살아나고 있네. ஓ, இந்த நபர் உயிரோடு இருக்கிறார். 일어났어. இது ஒரு அற்புதம். 정말 놀라운 일이네. இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. 그렇게 해서 정갈의 독을 이기게 되었습니다. இவ்வாறுதான் ஜானினால் அந்த தேளை மேற்கொண்டு வர முடிந்தது. 정갈의 독을 이기려고 요한이 노력한 적이 없어요. யோவான் அந்த தேளினுடைய விஷயத்தை முறியடிக்க வேண்டும் என்று முயற்சிக்கவில்லை. 이겼습니다. எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அந்த விஷயத்தை முறியடித்தது. 연결되면서 அவருடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்ட சமயத்தில் 로부터 오는 그 힘이 தேவனிடத்திலிருந்து வந்த வல்லமை 독을 이기게 했던 것입니다. அது அந்த விஷயத்தை முறியடித்தது. 그러면 이렇게 사람의 마음이 하나님과 마음과 연결되면서 தேவனுடைய இருதயமும் மனிதனுடைய இருதயம் இணைக்கப்படுகிற சமயத்தில் 변화가 시작되는 거죠. அப்பொழுதுதான் உண்மையான மாற்றம் மாறத் தொடங்குகிறது. 수연이라는 자매가 있었습니다. ஒரு சகோதரி சேசுயான் என்று இருந்தார்கள். 그는 19살에 척수염이 걸렸습니다. 19 வயதில் அவர்களுக்கு ஒரு வியாதி இருந்தது. 병원에서는 말했습니다. 너는 평생 침대에 누워서 생활을 해야 할 거야. நீ உன் வாழ்நாள் முழுவதும் உன் படுக்கையிலே படுத்துக்கொண்டு வாழப் போகிறாய். 저 19살에 19 வயதில் 수염이 걸렸어. அது நிமித்தமாக 그는 몸이 굳어가고 있었습니다. அவளுடைய உடல் கடினமானது. 그는 걷는다는 건 상상할 수 없는 일이었습니다. அவள் மீண்டும் நடப்பதை குறித்து நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. 점점 굳어져 가고 있었는데요. அவளுடைய உடம்பு கடினமாக தொடங்கின பிறகு ஒரு நாள், 내가 박 목사님께 기도를 받으면 내가 걸을 수 있겠다. நான் போதகர் பார்க்கவரிடமிருந்து ஒரு ஜெபத்தை பெற்றால் என்னால் நடக்க முடியும். 내가 기도를 받으면 낫겠어. நான் போதகரிடத்திலிருந்து ஒரு ஜெபத்தை பெற்றால் நான் சுகமடைய முடியும். 소망이 마음에 찾아왔었습니다.
அந்த ஜெபத்தை பெறும் நம்பிக்கையை அவள் இதயத்தில் கொண்டிருந்தாள். 교회에 목사님 방문을 하셨는데요. பிறகு ஒரு நாள் போதகர் அவருடைய சபைக்கு சென்றார். 수연이는 목사님과 만남을 가졌습니다. அப்பொழுது சூயனால் போதகரை சந்திக்க முடிந்தது. 목사님은 수연에게 이야기했습니다. போதகர் சூயனிடம் கூறினார், 수연아, சூயன், 네가 낫기를 원하는 마음 중요하지 않아. நீ சுகமடைய வேண்டும் என்பது முக்கியமல்ல. 너를 고쳐주시기를 원하시는 하나님의 마음이 중요해. ஆனால் உன்னை சுகப்படுத்த விரும்பும் தேவனுடைய இருதயம்தான் முக்கியமானது. 네 마음이 연결되면 உன்னுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் இணைக்கப்படும் பொழுது 와서 தேவனுடைய வல்லமை உனக்குள்ளாக வரும். 능력으로 너는 벗어날 수 있는 거야. அந்த வல்லமையோடு உன்னால் இதை மேற்கொள்ள முடியும். 네, 그렇게 해서 수연이의 마음이 하나님 마음과 연결되면서 அந்த மாதிரி 수யனுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் இணைக்கப்பட்ட சமயத்தில் 척수염을 이기게 되었습니다. சுயனால் அவளுடைய வியாதியை மேற்கொள்ள முடிந்தது. 네, 그는 몇 년 뒤에 건강해져서 சில வருடங்களுக்கு பிறகு அவள் ஆரோக்கியமாக மாறினாள். 캠프에 참석을 했고 அவள் வாலிப முகாமுக்கு சென்றாள். 마라톤을 했다는 거예요. அவள் ஒரு மாரத்தான் ஓட்டத்தையும் ஓடினாள். 놀라운 일이죠. அது மிகவும் ஆச்சரியமானது. 지금은 건강해졌습니다. அவள் இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறாள். 이거 있고 அவள் வேலைக்கு செல்கிறாள். 참으로 놀라운 일이 벌어진 것이. இது ஒரு மிகவும் ஆச்சரியமான சூழ்நிலை. 네, 한 자매가 있었는데 இன்னும் ஒரு சகோதரி இருந்தார்கள். 그 자매는 문혜진 자매입니다. அந்த சகோதரி மூன்ஹேஜின். 2007년도 가나에 봉사활동을 அவள் 2007ஆம் ஆண்டு கானாவுக்கு தன்னார்வ தொண்டு செய்வதற்காக சென்றாள். 봉사 중에 난간에서 떨어져 허리를 다쳤. ஒரு நாள் அவள் 2வது மாடி கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து அவளுடைய இடுப்பை உடைத்து கொண்டாள். 이 독일의 프랑크푸르트 병원으로 அவளை பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனியில் இருக்கும் ஒரு மருத்துவமனைக்கு அவளை எடுத்து செல்ல வேண்டியதாக இருந்தது. 수술을 받았. அவள் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டாள். அந்த மருத்துவர் அவளிடம் கூறினார், 수술 결과는 참 좋습니다. இந்த அறுவை சிகிச்சையின் முடிவுகள் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் 휠체어를 평생 의지하고 살아야 합니다. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ வீல்சேரை தான் சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் 수연 이제 이 문혜진 자매에게 மூன்ஹேஜின் சகோதரி 목사님 전화 걸려온 거. போதகரிடத்திலிருந்து ஒரு அழைப்பை பெற்றாள். 나는 평생 휠체어를 의지하고 살아야 한다고 이야기. மருத்துவர் அவளை சக்கர நாட்காலியை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்று கூறினார். 혜진아, அவர் கூறினார், ஹேஜின், 하지마. கவலைப்படாதே, 하나님 너 걷게 하실 거야. தேவன் உன்னை நடக்க செய்வார். 하나님이면 그 형편 다 이길 수 있어. இது தேவனாய் இருந்தால் அவரால் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும். 37절에 நீ ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பார்த்தாய் என்றால், 우리를 사랑하시는 이로마입니다. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். 이기느니라. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். 혜진아, ஹேஜின், 주님은 모든 일에 이기시는 거야. தேவனால் எல்லா சூழ்நிலையும் முறியடிக்க முடியும். 넉넉히 이길 수 있어. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். உன்னுடைய சூழ்நிலையை நம்பாதே. 걸을 수 있어. உன்னால் நடக்க முடியும். 걷게 하실 거야. தேவன் உன்னை நடக்க செய்வார். 네, 혜진이는 이제 한국에 돌아왔고요. ஹேஜின் கொரியாவுக்கு திரும்பினால் 이제 세월이 많이 지나갔습니다. நேரம் கடந்து செல்ல செல்ல 병원에서는 의사들이 굉장히 싫어합니다. மருத்துவமனையில் இந்த மருத்துவர்கள் இந்த சூழ்நிலையை அதிகமாக வெறுத்தார்கள். நீ நடக்க போகிறாயா? 재활 운동을 한다고. நீ இந்த சிகிச்சைக்குள் கடந்து செல்ல போகிறாயா? 하지 마. நீ அதை கூட கனவு செய்து கூட பார்க்காதே. நீ நினைத்து கூட பார்க்காதே. 를 의지해서 사는 법이나 배워. சக்கர நாற்காலியை சார்ந்து வாழ்வதை கற்றுக்கொள். 사들은 모두가 반대했어. எல்லா மருத்துவர்களும் இதுக்கு எதிராக சென்றார்கள். 걷는다는 이야기를. யாருமே அவள் நடக்க முடியும் என்று கூறவில்லை. 이건 불가능한 일이라고. அவர்கள் கூறினார்கள், இது சாத்தியமற்றது. 그러나 목사님 걷는다고 이야기. எப்படி இருந்தாலும் போதகர் கூறினார் அவள் நடப்பாள் என்று. 번도 그 사실에 대하여 마음에 부정해 본 적이 없어. ஹேஜின் அந்த இருதயத்தை ஒரு பொழுதும் சந்தேகப்படவில்லை. 꿈을 꾸고 삽니다. இப்பொழுதும் அவள் கனவு காண்கிறாள். 말씀은 그를 건강하게 하고 계십니다. தேவன் அவளை சுகம் பெற செய்ய போகிறார் என்று. 점점점 좋아지고 있습니다. தேவனுடைய வார்த்தை போல அவளுடைய சரீரமும் மிகவும் ஆரோக்கியமாகிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனோடு இருக்கிறது. 추한 목사님 이야기인데요. There's Pastor Chuang Kim. 위암이 걸려서 He had stomach cancer. அவருக்கு வயிற்று புற்றுநோய் இருந்தது. அவர் மரணத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். 끊은 지 벌써 며칠이 되었습니다. அவர் சாப்பிட நிறுத்தி கொஞ்ச காலமானது. 목사님 병실에 들어갔을 때 போதகர் மருத்துவமனையில் இருந்த சமயத்தில் 이제 모두들 절망 속에 있었어요. எல்லாரும் அவநம்பிக்கையில் இருந்தார்கள். 저는 이야기했습니다. அவர்கள் கூறினார்கள், 목사님 현대의학으로는 안 된대요.
போதகரே, ஆங்கில மருத்துவத்தில் இது சாத்தியமற்றது. 말씀하시. அதன் பிறகு போதகர் கூறினார், 예, 현대의학으로 안 되니까 이제 하나님이 하시는 거지요. ஆங்கில மருத்துவம் பயனற்றது என்பதனால் இப்பொழுது தேவன் கிரியை செய்ய வேண்டும். 하실 차례입니다. இது தேவன் கிரியை செய்ய வேண்டிய நேரம். 다가갔습니다. நேரம் வந்த பிறகு 침대에 누워 있는 김충환 목사님. கிம்சுவான் போதகர் அவர் படுத்து கொண்டிருந்தார். laying on the bed. 김영재 He 지금까지 어땠어? அவர் கூறினார், இப்பொழுது வரை கிம் போதகரே, நீர் எதை கற்றுக்கொண்டீர்? 전선을 통해 흐르고 எப்படி மின்சாரம் வயர் மூலியமாக பாய்கிறதோ, 그럼으로써 파이프를 통해 흐르잖아. எப்படி தண்ணீர் பைப் மூலியமாக பாய்கிறதோ, 겔 호수가 혈관에 연결되었을 때 எப்படி அந்த ட்ரிப்ஸ் இரத்த குழாயோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ, 영양분이 몸 안에 들어와서 힘을 공급해 주는 것처럼 எப்பொழுது அந்த சத்து உடலுக்குள்ளாக நுழைகிறதோ நமக்கு சத்து கிடைக்கிறதோ, எப்படி அந்த ஊட்டச்சத்துக்கள் உடலுக்குள் நுழையும் போது சத்து கிடைக்கிறதோ, எப்பொழுது உங்களுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் இணைக்கப்படுகிறதோ, 수 있어. தேவன் அவருடைய பலத்தினால் கிரியை செய்வார். 자, 신명기 22장 1절에 உபாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 내 형제 우양에 길 잃은 것을 보거든 உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போவதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் 다가 네 형제에게 돌릴 것이다. அதை உன் சகோதரனிடத்தில் திரும்பிக் கொண்டு போக கடவாய். இங்கு பாருங்கள், 기록돼 있어. இங்கு என்ன போடப்பட்டிருக்கிறது? 오늘 이곳에 오신다면 இயேசு இப்பொழுது வர வேண்டும் என்றால் 그냥 지나가실까? அவர் பார்க்காதது போல் போய்விடுவாரா? 그냥 지나가시지 않을 거야. அவர் நம்மை கடந்து செல்ல மாட்டார். 혹시 형제 그 병을 고쳐주고 지나가실 거야. அவர் முதலாவது வந்து உங்களை சுகப்படுத்துவார். 오늘 성경이 그렇게 기록이 돼 있잖아. அதுதான் வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. 형제의 우양에 길 잃은 உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போவதை கண்டாயானால் காணாதவன் போல் இராதே. saw from them. 못 본 채 하지 마. நீ பார்க்காதது போல் நடிக்காதே. 반드시 끌어다가 그 형제에게 돌릴 것이요. அதை உன் சகோதரனிடத்தில் திரும்பிக் கொண்டு போக கடவாய். 이것은 오늘 우리를 향한 하나님의 마음이야. இதுதான் இன்று தேவனுடைய இருதயம். 김영재를 향한 주님의 마음. இதுதான் சகோதரர் கிம்மே உங்களை நோக்கி தேவனுடைய இருதயம். இப்பொழுது இயேசு இங்கு வந்தார் என்றால் 나가시지. அவர் நம்மை கடந்து செல்ல மாட்டார். 반드시 고쳐 주셔. அவர் உங்களை சுகப்படுத்துவார். 반드시 해결해 주시는 거야. அவர் இதை சுகப்படுத்துவார். 하나님은 기도해 주시고 போதகர் அவருக்காக ஜெபித்தார். 떠나오셨는데 அதன் பிறகு கடந்து சென்று விட்டார். 지났습니다. ஒரு வாரம் கழித்து 김정환 목사님께 전화 கிம் போதகரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. 와님 교회입니다. போதகரே, நான் இப்பொழுது சபையில் இருக்கிறேன். 했습니다. நான் மருத்துவமனையிலிருந்து வந்து விட்டேன். 했습니다. போதகரே, நான் இப்பொழுது சபையில் இருக்கிறேன். 짧은 시간에 설교를 하려고 합니다. நான் இப்பொழுது குறுகிய நேரம் பிரசங்கிக்க போகிறேன். 너무너무 감격스러운 일. இது ஒரு இருதயத்தை தொடும் காரியம். 어떻게 이런 일이 가능한 것이죠? எப்படி இது சாத்தியம்? 여러분 목사님은 무엇을 하신 거죠? போதகர் என்ன செய்தார்? 한 사람 한 사람 정확하게 하나님의 마음과 연결시켜 주었던 것입니다. போதகர் செய்ததெல்லாம் ஒவ்வொரு நபரையும் தேவனோடு இணைப்பது மாத்திரம்தான். 하나님과 연결시켜 주게 됐을 때 யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனோடு இணைக்கப்பட்டால் 그래서 벗어나게 되고 அவர்களால் புற்றுநோயை மேற்கொள்ள முடியும். 절망적인 형편에서 소망을 얻게 되고 அவர்கள் அவநம்பிக்கையில் நம்பிக்கையை பெற முடியும். 말씀대로 일하시는 세계를 경험하게 되는 것입니다. அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக காரியம் நடக்கும் உலகத்தை ருசி பார்ப்பார்கள். 살았습니다. தேவனுடைய வார்த்தை ஜீவன். 여기 있습니다. அதற்கு திறமை இருக்கிறது. 그 말씀 속에 능력이 있습니다. அதற்கு திறன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வல்லமை இருக்கிறது. 바꾸는 것은 மனிதனுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு 노력이 바꾸는 것이 아닙니다. அது மனிதனுடைய பலத்தினால் அல்ல, 바꾸는 것입니다. தேவனுடைய வார்த்தை தான் அதை மாற்றுகிறது. 말씀을 받아들이면 நாம் அந்த தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 그 마음을 바꾸게 되어지는 것입니다. அந்த தேவனுடைய வார்த்தை இருதயத்தை மாற்றும். 1장에 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 말씀이 계시니라. ஆதியிலே வார்த்தை இருந்தது. 이 말씀이 하나님과 함께 அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. 이 말씀은 곧 하나님이시니 அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 하나님을 믿는다는 தேவனை விசுவாசிப்பதற்கு 말씀을 믿는 것입니다. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது என்ற அர்த்தம். 셔서 오신 것입니다. The word இந்த வார்த்தை தேவனாக இங்கு வந்தது. 보면 14ஆம் வசனம், 말씀이 육신이 되어 அந்த வார்த்தை மாம்சமாகி 가운데 그 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 아버지의 독생자의 영광이요 அவருடைய மகிமையை கண்டோம். 은혜와 진리가 충만 அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. 예수 그리스도신 것입니다. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினது. அது இயேசு. 우리에게는 하나님 영광이 있습니다. நாம் அவருடைய மகிமையை கண்டோம். 충 கிருபையினாலும் சத்தியத்தினாலும்
நிறைந்தவராய். 여러분 누구든지 이 말씀을 받아들이게 돼. யார் இந்த வார்த்தையை பெறுகிறார்களோ 살아납니다. அவர்கள் ஜீவனை பெறுவார்கள். 그 말씀을 믿으면 அவர்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசித்தால் யாராக இருந்தாலும் மாறுவார்கள். 말씀이 그 마음에 임하면 அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக இருந்தால் 때로도 변할 수밖에 없다는 것입니다. அவர்களுக்கு மாற்றம் அடைய விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் மாறுவார்கள். 생각을 믿어야 합니까? நாம் நம்முடைய சிந்தனையை நம்ப வேண்டுமா 하는 것입니다. அல்லது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டுமா? 말씀을 믿어야 합니다. ஆமாம், நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். 무엇을 믿습니까? நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள்? 의 결과는 எல்லாவற்றிற்கும் முடிவு 내 생각을 믿느냐? நீங்கள் உங்களுடைய சிந்தனையை விசுவாசிக்கிறீர்களா அல்லது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? அதை சார்ந்துதான் இருக்கிறது. 생각을 믿으셨지요? இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை விசுவாசித்தீர்கள். 참 많은 사람들이 자기 생각을 믿고 살아갑니다. இன்னும் அநேக மக்கள் அவர்களுடைய சிந்தனையை தான் விசுவாசிக்கிறார்கள். 자기 감각을 அவர்களுடைய உணர்ச்சியை விசுவாசிக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவத்தை விசுவாசிக்கிறார்கள். 자신의 느낌을 믿고 있다. அவர்கள் எதை உணர்கிறார்களோ அதை விசுவாசிக்கிறார்கள். 입니다. ஆனால் அது உண்மை அல்ல. 말씀만이 사실, தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் உண்மை. 말씀만이 진실입니다. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் சத்தியம். 변하지 않습니다. தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. 사람의 마음은 늘 변합니다. மனிதனுடைய இருதயம் எப்பொழுதுமே மாறும். 하나님 천지를 창조하셨습니다. தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். 힘으로 창조하셨습니다. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. 스스로 변할 수 없었습니다. பூமி தன் மூலமாக மாற முடியாது. 하나님이 임할 때 땅이 변했습니다. ஆனால் வார்த்தை வந்த பொழுது அது மாறினது. 말씀 안에 생명이 있기 때문인 것입니다. இதற்கு காரணம் வார்த்தைக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. 무엇을 만드셨? தேவன் 4வது நாளில் எதை சிருஷ்டித்தார்? 달과 별들을 만드셨습니다. அவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். 스스로 빛을 발합니다. சூரியன் ஒளியை கொடுக்கிறது. 달은 스스로 빛을 내지 못합니다. ஆனால் சந்திரன் ஒளியை கொடுக்காது. 태양은 하나님을 의미합니다. சூரியன் தேவனை குறிக்கிறது. 달은 우리 성도들을 가리키고 있습니다. சந்திரன் நம்மை குறிக்கிறது. 달은 모양이 자꾸 바뀌고 있지요. சந்திரனுடைய வடிவம் எப்பொழுதுமே மாறிக்கொண்டிருக்கும். 초승달도 되고 அது அமாவாசையாக மாறுகிறது. 달도 되고 அதன் பிறகு பாதி நிலாவாக மாறுகிறது. அதன் பிறகு பௌர்ணமி ஆகிறது. 달 자체는 변하지 않죠. அந்த சந்திரன் தானே அது மாறுவதில்லை. 네, 빛을 받은 만큼 달의 모양은 바뀌고 있는 건데요. அந்த சந்திரனுடைய வடிவம் அது எவ்வளவு ஒளியை பெறுகிறதோ அதன் பிரகாரமாக மாறுகிறது. 변화되고 있지만 அந்த சந்திரன் மாறினாலும் 자꾸만 다른 모양을 하지만 அதற்கு வித்தியாசமான வடிவங்கள் இருந்தாலும் அந்த சூரியன் மாறுவதே இல்லை. 하나님은 변화 தேவன் ஒரு பொழுதும் மாறமாட்டார். 향한 하나님 마음도 변함이 없습니다. தேவன் இப்பொழுதும் மாறுவதில்லை. 하나님 말씀은 영원 தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. 하나님 말씀은 변하지 않는 தேவனுடைய வார்த்தை ஒரு பொழுதும் மாறுவதில்லை. 하나님 말씀을 믿으십시오. தயவு செய்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். 살아가면 망하는 길입니다. உங்களுடைய சிந்தனையை பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் 대로 역사하는 것이 தேவன் வார்த்தையின் பிரகாரமாகவே கிரியை செய்வார். 어떻게 성장해 가는 것이 எப்படி சபை வளருகிறது? 말씀이 세워질 때 எப்பொழுது தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ 말씀과 연결될 அவர்கள் அந்த வார்த்தையோடு இணைக்கப்படும் பொழுது 변화가 일어나는 것이고 உண்மையான மாற்றம் ஏற்படுகிறது. 성장하게 되는 것이. அப்பொழுது சபை வளரும். 교회 성장의 시작은 சபையினுடைய வளர்ச்சிக்கு ஆரம்பம் 말씀을 믿는 데서 시작되는 거예요. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில் தான் ஆரம்பிக்கிறது. 사람 그 마음에 ஒவ்வொரு நபருடைய இருதயத்தில் 하나님 말씀이 세워지고 தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது 그 말씀 그 사람 마음을 바꾸게 되면 அந்த தேவனுடைய வார்த்தை அந்த நபரினுடைய இருதயத்தை மாற்றும் பொழுது 우리가 그 마음에 임하게 되면 அந்த தேவனுடைய வார்த்தை அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது 말씀이 그 삶을 이끌어가게 되는 것입니다. அந்த தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தும். 3장 23절에 ரோமர் 3:23 모든 사람이 죄를 범하여 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி 이르지 못하더니. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி 4절 ரோமர் 3:24 또 예수 안에 있는 구속으로 말미암아 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து 하나님의 은혜로 값없이 இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு 의롭다 하심을 얻은 자 되었느니라. நாம் நீதிமான்கள் ஆகப்பட்டிருக்கிறோம். 모든 사람이 죄를 범하였음에 எல்லா மக்களும் பாவம் செய்திருக்கிறார்கள். 예, 우리 인간은 죄인입니다. மனிதனாகிய நாம் பாவிகள். 그냥 대부분 사람들이 자기 생각을 믿는데요. அநேக மக்கள் அவர்களுடைய சிந்தனையை விசுவாசிக்கிறார்கள். 로마서 3장 23절 우리가 죄인이라는 사실을 모두가 믿고 있습니다. ரோமர் 3:23 எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள் அவர்கள் பாவிகள் என்று. 그러니까 내 생각을 믿는 겁니다. நாம் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோமா அல்லது நம்முடைய சிந்தனையை நம்புகிறோமா? 믿는 사람은 யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ 도 믿을 것입니다. அவர்கள் 24 விசுவாசிப்பார்கள். 또 예수 안에 있는 구속으로 말미암아 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே 하나님의 은혜로 கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு
That is in. 의롭다 하심을 얻은 자. நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். 내가 볼 때 죄인이지만 நான் என்னை பார்க்கும் பொழுது நான் ஒரு பாவி, 더럽지만 நான் அழுக்காக இருக்கிறேன், 난 악하지만 நான் பொல்லாங்கானவன். 주님 뭐라고 하셨지? ஆனால் தேவன் என்ன கூறினார்? 나를 어떻게 보고 계시? தேவன் எவ்வாறு என்னை பார்க்கிறார்? 주님 나를 의롭다고 하시는구나. அவர் என்னை நீதிமான் என்று கூறுகிறார். 나를 위해 십자가에 죽으셨구나. அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார். 십자가에 피를 흘리셨구나. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். 의롭다고 하시는 거고. ஆகவே அவர் என்னை நீதிமான் என்று அழைக்கிறார். 그다음에 의롭습니다. ஆமாம், நான் நீதிமான் என்றால் நீதிமான். 지금까지 내 생각이 죄인하고 ஓ, நான் பாவி என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 말씀을 믿겠어. ஆனால் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். 사람 한 사람 ஒவ்வொரு நபரும் 정확하게 그 마음에 말씀이 세워지게 될 அந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் தீர்மானமாக இருந்தால், 때 அவர்களுடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தால், 그 마음 안에 주님이 역사하시는 것입니다. தேவனுடைய கிரியை அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கும். 변화가 뭔지 아십니까? எது உண்மையான மாற்றம்? 우리가 바뀌는 게 변화가 아닙니다. அது உங்களுடைய செயல்களை மாற்றுவதல்ல. 말때 தேவனுடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது 시작이 되는 것입니다. There is change. அவர்கள் இருதயத்தில் மாற்றம் இருக்கும். 마음이 바뀌면 அந்த இருதயம் மாறும் பொழுது 저절로 변하게 되어 있는 것입니다. வாழ்க்கையும் அவ்வாறே மாறக்கூடும். 마음을 바꾸는 것이 아닙니다. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை மாற்றாது. 주님의 은혜가 그를 바꾸는 것입니다. இயேசுனுடைய கிருபைதான் ஒருவரை மாற்றும். 그를 바꾸는 것입니다. இவ்வாறுதான் தேவனுடைய வார்த்தை மாற்றுகிறது. 하셨네요. ஓ, அவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். 그렇다면 저도 의롭습니다. அப்படி என்றால் நான் நீதிமான். 이네요. ஆமாம், நான் நீதிமான். 의롭네요. நான் நீதிமான். 예, 내가 정말 추하고 더럽지만 நான் அழுக்காக இருந்தாலும் 의롭다면 저도 의롭습니다. தேவன் என்னை நீதிமான் என்று அழைத்தால் நான் நீதிமான். 사실을 받아들일 நீங்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 마음이 하나가 நீங்கள் தேவனோடு ஒன்றாக மாறுகிறீர்கள். 바로 주님의 마음이 합한 사람이 되는 것입니다. நீங்கள் தேவனோடு ஒன்றான மனிதராய் மாறுகிறீர்கள். 그래서부터 시작이 되는 것입니다. ஏனென்றால் மாற்றம் முதலாவது உங்களுடைய இருதயத்திலிருந்து ஏற்படுகிறது. 예. உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக 한마디를 믿는 믿음 하나가 தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் இருதயத்தோடு 라는 사실을 믿으십시오. நீங்கள் இந்த உண்மையை விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடும். 믿으셨습니다. இதுவரைக்கும் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் நம்பினீர்கள். 진짜나 ஓ, நான் பாவம் செய்தேன், 내가 악하잖아. நான் பொல்லாங்கானவன், நான் பாவி. 그럼 여러분 행위를 보고 믿지 말고 ஆனால் நீங்கள் உங்களுடைய செயலை நம்பாதீர்கள். 라고 말씀하고 있는지를 믿으십시오. ஆனால் வேதாங்கம் சொல்வதை நீங்கள் விசுவாசியுங்கள். 모습이 추하고 더러울지라도 உங்களுடைய சாயல் எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் 그런 거 아닙니까? தேவன் உங்களை நீதிமான் என்று அழைத்தால் நீங்கள் நீதிமான் அல்லவா? ஆமேன். 네, 아멘. ஆமாம், ஆமேன். 우리를 의롭게 하셨는데 தேவன் நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். 생각을 주장하시 எதுவரைக்கும் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் நம்ப போகிறீர்கள்? 말씀을 믿음으로 இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு 의롭게 하셨다는 사실을 믿을 때 அவர் நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்ற உண்மையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, 마음이 하나가 되면서 நீங்கள் தேவனோடு ஒன்றாக மாறும் பொழுது, 주님과 마음이 연결되면 நீங்கள் அந்த தேவனோடு இணைக்கப்படும் பொழுது, 주님이 역사한다는 사실을 அந்த உண்மையை நீங்கள் விசுவாசித்தால் அந்த நேரத்திலிருந்து தேவன் கிரியை செய்வார். 믿으래. எரேமியா 17 அதிகாரம் 5 வசனத்தில் 말하노라. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து 그 사람을 믿으며 மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு 권력을 삼고 And make it. கத்தரை விட்டு 마음이 여호와에 있었던 그 사람 விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் 저주를 받을 것이라. சபிக்கப்பட்டவன் என்று கத்தர் சொல்லுகிறார். 그는 사막의 떨기나무 같아서 அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியைப் போல் இருந்து And shall நன்மை வருவதை காணாமல் 간주한 곳 வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். in a நீங்கள் மனுஷனை விசுவாசித்தால், 무릇 사람을 믿으며 நீங்கள் மனுஷனை நம்பினால், 사람들은 자신을 믿고 살아갑니다. மக்கள் தங்களைத்தான் நம்பி வாழ்கிறார்கள். 믿습니다. ஆமாம், நான் என்னுடைய இருதயத்தை நம்புகிறேன், என்னுடைய சிந்தனையை நம்புகிறேன். 권력을 삼 அப்படி என்றால் என்ன நடக்கும்? அவர்கள் சபிக்கப்படுவார்கள். 마음이 여호와에 있었던 그 사람은 저주를 받을 것이라. யாருடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகுகிறதோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். 마음이 하나님에게서 떠나 있다면 உங்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி சென்றால், 그 생각 속에 있다면 நீங்கள் உங்களுடைய சொந்த சிந்தனையில் இருந்தால், 저주라는 것입니다. அந்த பாதை சபிக்கப்பட்டது. 하나님은 행위를 보시는 것이 아니라 தேவன் நம்முடைய செயல்களை பார்ப்பதில்லை, 실을 보시는 것입니다. தேவன் உங்களுடைய இருதயத்தின் நிலையை பார்க்கிறார். 저주라고 이야기하는 것입니다. he's saying that அவர் கூறுகிறார், அந்த 여러분 마음이 하나님에서 떠난 거기서 돌이켜야 한다는 것입니다. அவர் கூறுகிறார் அந்த பாதை சபிக்கப்பட்டது. 6, 7절에는 뭐라고 돼 있습니다. நீங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். 그러나 물은 여호와를 의지하며 7 வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது?
여호와를 의뢰하는 그 사람은 복을 받을 것이라. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் 그는 பாக்கியவான். 나무가 For he அவன் தண்ணீரண்டையிலே நடப்பட்டதும் 뿌리를 강변에 뻗치 கால்வாய் ஓரமாய் தான் வேர்களை விடுகிறதும் 올지라도 두려워 아니함. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கடி கொடுக்கிறதுமான 냠 같으리라. மரங்களைப் போல் இருப்பான். 여러분 하나님을 의지하는 사람 யார் தேவனை சார்ந்திருக்கிறார்களோ 자기를 벗어버리고 அவர்கள் அவர்களையே நீக்குவார்கள். 의뢰하는 그 사람은 யார் தேவனை விசுவாசிக்கிறார்களோ 받을 것이라고 했습니다. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 돌이켜서 தேவனிடத்தில் திரும்புங்கள். 하나님만을 믿고 바라보게 된다. நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது 하나님 분명 그 속에 역사하실 수밖에 없는 것이 தேவனுக்கு வேறு வழி இல்லை. அவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்வார். 하고 நீங்கள் உங்களை மறுதலித்தால் 말미암아 살아가는 사람 யார் இயேசுவின் பிரகாரமாக வாழ்கிறார்களோ 그러니까 심겨운 나무와 같다고 했습니다. அவர்கள் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் 혹시라도 두려워 아니하며 உஷ்ணம் வருவதை காணாமல் 청청하며 இலை பச்சையாய் இருக்கிறதும் 해도 걱정이 없고 மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் 실이 그치 வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். உஷ்ணம் வந்தாலும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் 예수님만을 의지하고 இயேசுவை மாத்திரம் விசுவாசித்து 예수님만을 바라보고 இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து 예수님으로 살아가는 그 사람 삶 속에 யாரெல்லாம் இயேசுவின் பிரகாரமாக வாழ்கிறார்களோ 어떤 어려움이 와 எந்த கஷ்டமான சூழ்நிலை மத்தியிலும் 희망적인 형편을 만나도 அவர்கள் எவ்வளவு அவநம்பிக்கையான சூழ்நிலையை அவர்கள் சந்தித்தாலும் 되지 않는다는 것입니다. அவர்களுக்கு பிரச்சனையே இருக்காது. 능히 넘을 수가 있다는 것이죠. அதனுடைய அர்த்தம் அவர்கள் இயேசுவின் மூலியமாக அதை மேற்கொள்ள முடியும். 삶 속에 இயேசு நம்முடைய வாழ்க்கையில் 부인되어지기를 원하시는 것입니다. நம்மை மறுதலிக்க விரும்புகிறார். 요한복음 5장에 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 관련된 병자 이야기가 나옵니다. 38 வருட வியாதியஸ்தனுடைய கதை இருக்கிறது. 연못가에 수많은 병자들이 있습니다. பெதஸ்தா குளத்தில் அநேக வியாதியஸ்தர் இருந்தார்கள். 수많은 병자들은 연못을 바라보고 யாரெல்லாம் வியாதியஸ்தர்களாய் இருந்தார்களோ அவர்கள் குளத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். 있죠. அவர்கள் அந்த குளம் கலக்கப்படுவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். 자, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? 하고 있는 겁니까? அவர்கள் எதை சார்ந்திருக்கிறார்கள்? 에 대한 기대가 끝이 나지 않은 사람, அவர்கள் தங்களையே சார்ந்திருக்கிறார்கள். 그 법에 걸려 넘어지게 돼 있는 것입니다. அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு மேலாக இருக்கிறார்கள். 하는 자는 나으리라. யார் முதலாவது குதிப்பார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். 예수님이 오셨을 때 ஆனால் இயேசு வந்த பொழுது 그것을 바라보고 அவர்கள் குளத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். 하기를 기다리는 그 사람들은 யார் அந்த குளம் கலக்கப்படுவதற்காக காத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் இயேசுவுக்கு தங்களுடைய முதுகை காட்டினார்கள். 실수가 없었던 것입니다. ஆகவே இயேசுவினால் அவர்களுக்கு எதையுமே செய்ய முடியாமல் இருந்தது. 병자는 ஆனால் அந்த 38 வருட வியாதியஸ்தன் 끝이 나고 அவனால் அவனையே நம்ப முடியாமல் இருந்தது. 없었습니다. அவனுக்கு வேறு வழி இல்லை. 그는 베데스다 연못을 등지고 있었던 것입니다. ஆகவே பெதஸ்தா குளத்துக்கு அவனுடைய முதுகை காட்டிக் கொண்டிருந்தான். 하셨습니다. இயேசு அவனிடம் வந்தார். 낳기를 원하느냐? சுகமடைய விரும்புகிறாயா? 낳고 싶습니다. ஆமாம், நான் சுகமடைய விரும்புகிறேன். 내가 못에 들어가려고 하지만 எனக்கு குளத்திற்கு போக வேண்டும் என்றாலும் 못에 넣어줄 사람이 없어서 என்னை குளத்திற்குள் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. 나이다. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். 수 없는 그 사람, அவர்கள் மூலியமாக எதுவுமே செய்ய முடியாத மக்களுக்கு 에 대한 기대가 끝이 난 사람에게 யாரெல்லாம் அவர்களை நம்பாது இருக்கிறார்களோ 오신다는 것입니다. இயேசு அவர்களிடம் செல்லுவார். 사마리아 우물가 여자에게 예수님이 찾아오셨습니다. அந்த சமாரிய பெண்ணும் கூட 그는 예수님 말씀을 들으면 அவள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு 이 물을 먹는 자는 다시 목마르려니와 இந்த தண்ணீரை குடிப்பவர்கள் ஒரு பொழுதும் தாகமடைய மாட்டார்கள். 먹는 자들은 다시 영원히 목마르지 아니하리라고 이야기하셨습니다. அவர் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர்கள் ஒரு பொழுதும் தாகமடைய மாட்டார்கள். 이 생각과 맞지 아니하였지만 அவர்களுடைய சிந்தனைக்கு அது பொருந்தாவிட்டாலும் அவளுக்கு புரியாமல் இருந்தாலும் 예수님 말씀을 그대로 받아들였던 것입니다. அந்த பெண் இயேசுனுடைய வார்த்தையை இருக்கும் பிரகாரமாகவே ஏற்றுக்கொண்டாள். 사람들은 자기 마음이 이해가 될 때 받아들이면 அநேக மக்கள் அவர்களுக்கு புரிந்தால்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். 받아들이는 것이 அநேக மக்கள் அவர்களுக்கு புரிந்தால்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். 하나님 말씀입니까? அவர்களுடைய சிந்தனைக்கு ஒத்திருந்தால்தான் அதை ஏற்றுக்கொள்வார்கள். 생각이 맞지 아니할지라도 அது நம்முடைய சிந்தனையை பொருந்தாவிட்டாலும் 마음에 맞지 아니할지라도 அது நம்முடைய இருதயத்தை பொருந்தாவிட்டாலும் 라고 말씀하셨는데 ஆனால் தேவன் என்ன கூறுகிறார்? 성경이 뭐라고 이야기하고 계시는 வேதாகமம் என்ன கூறுகிறது? 성경이 기록된 하나님 말씀이라 தேவனுடைய வார்த்தை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருந்தால் 그 말씀을 믿을 때 நீங்கள் அந்த
தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் 대로 일을 하시는 것입니다. அவர் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாகவே கிரியை செய்வார். 주님 빌립에게 물었습니다. ஒரு நாள் தேவன் பிலிப்புவை கேட்டார். 이 많은 사람들에게 어디서 떡을 사서 그들을 먹이겠느냐? இயேசு பிலிப்புவை கேட்டார், நாம் எப்படி இந்த திரளான கணக்கான மக்களுக்கு உணவை கொடுப்பது? 사람에게 조금씩 받을지라도 200데나리온의 떡이 부족하리이다. இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். of food lack. 어디서 떡을 사야 하죠? இந்த உணவை எங்கிருந்து வாங்க போகிறோம்? 떡이 부족하다고 이야기하고 있는데 200 பணத்து அப்பங்களுக்கும் இவர்களுக்கு போதாதே. 주님은 그들을 어떻게 먹이실 방법을 갖고 계셨습니다. தேவனுக்கு அவர்களை போஷிக்கும் வழி இருந்தது. 주님에게서 가능합니다. இயேசுவின் மூலமாக அது சாத்தியமாய் இருந்தது. 그들을 배불릴 수 있습니다. அவர்கள் முழுமையாக நிரப்பப்படும் வரைக்கும் இயேசுவால் மாத்திரம்தான் அவர்களை நிரப்ப முடியும். 않았습니다. ஆனால் பிலிப்பு இயேசுவை விசுவாசிக்கவில்லை. 주님을 알지 못했습니다. பிலிப்புவால் இயேசுவை அறிந்து கொள்ள முடியவில்லை. 산을 믿었습니다. பிலிப்பு அவனுடைய சொந்த கணக்கை விசுவாசித்தான். 예수님을 넣지 않았던 것입니다. அவனுடைய கணக்குக்குள்ளாக அவன் இயேசுவை சேர்த்து கொள்ளவில்லை. 예수님과 끊어져 있었습니다. பிலிப்பினுடைய இருதயம் இயேசுவை விட்டு துண்டிக்கப்பட்டிருந்தது. 마음은 예수님과 연결돼 있지 않았던 것입니다. அவனுடைய இருதயம் இயேசுவோடு இணைக்கப்படாமல் இருந்தது. 주님에게 이끌려질 수 없었던 것입니다. அதனால் அவனால் இயேசுனால் வழிநடத்தப்பட முடியவில்லை. 그래는 어떻습니까? ஆனால் அந்திரேயா என்ன கூறினார்? 마음은 예수님과 연결돼 있었습니다. அவனுடைய இருதயம் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருந்தது. 주님을 향하고 있었던 것입니다. அவனுடைய இருதயம் இயேசுவை நோக்கி இருந்தது. 5개 물고기 2마리 5 அப்பங்களும் 2 மீன்களும் 아무것도 아닌 것 같지만 பார்ப்பதற்கு ஒன்றுமில்லாதது போல் இருந்தாலும் 주님의 손에 내어드렸다. அதை அவன் இயேசுவிடம் கொடுத்தான். 주님 이거면 되겠습니까? இயேசுவே இது போதுமா? 그는 주님의 마음을 알고 있습니다. அவன் இயேசுனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டான். 하시면 됩니다. இயேசுவால் மாத்திரம்தான் கிரியை செய்ய முடியும். 하시면 가능합니다. இயேசு கிரியை செய்தால் அது சாத்தியம். 보리떡 5개 물고기 2마리를 받아들이셨습니다. இயேசு அந்த 5 வார்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் பெற்றுக்கொண்டார். 능력을 나타내셨습니다. அப்பொழுது ஆச்சரியமான காரியம் நடந்தது. 남자만 5,000명이 먹고 12강주리가 남았다고 이야기하고 있습니다. 5000 ஆண்கள் சாப்பிட்டாலும் 12 கூடைகள் மீதம் இருந்தது. 여러분 오늘 여러분들은 빌립처럼 계산속이 있지 않습니까? நாம் பிலிப்பை போல கணக்கு போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? 빌립처럼 예수님과 끊어 பிலிப்புவை போல உங்களுடைய இருதயம் இயேசுவை விட்டு துண்டிக்கப்பட்டிருந்தால், 주님을 향하지 않고 있다면 உங்களுடைய இருதயம் தேவனை நோக்கி இல்லாமல் இருந்தால், 주님에게 이끌려질 수 없다는 이야기. அதனுடைய அர்த்தம் நீங்கள் தேவனால் வழிநடத்தப்பட முடியாது. 내 마음은 주님과 연결돼 있어. அந்திரேயனுடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தது. 자신으로서 할 수 없기 때문에 அவனால் தன் மூலமாக எதையும் செய்ய முடியாது. 완전히 주님을 향하고 있었던 ஆனால் அவனுடைய இருதயம் இயேசுவை மாத்திரம்தான் நோக்கி பார்த்தது. 주님이 하신다면 அந்த வார்த்தை செய்ததானால், 그 마음이 주님에게 이끌려지면 அவனுடைய இருதயம் வார்த்தையினால் வழிநடத்தப்படும் பொழுது 주님에게 맡길 수 있었다는 거예요. அவனால் தேவனிடத்தில் அவனுடைய பிரச்சனையை ஒப்படைக்க முடியும். 제가 오래전 대구에 있었 நான் தேகுவில் இருந்த சமயத்தில் 예배당을 짓 நாங்கள் ஒரு சபையை கட்டி கொண்டிருந்தோம். 땅을 사고 நாங்கள் நிலத்தை வாங்கினோம். 예배당을 지으려고 நாங்கள் அந்த சபையை கட்ட முயற்சி செய்தோம். 또 가진 게 없었. ஆனால் அந்த நேரத்தில் எங்களிடம் ஒன்றுமே இல்லை. 어떻게 하지? நாங்கள் என்ன செய்வது? 막막했습니다. அது மிகவும் கடினமாக இருந்தது. 필요 없어 보여. ஒரு வழியும் இல்லாதது போல் இருந்தது. 기도에 நாங்கள் ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. 하나님께 기도한 நாங்கள் தேவனிடத்தில் ஜெபித்த சமயத்தில் 기적처럼 한 가지 문제를 해결해 주셨고 தேவன் அற்புதமாக ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்தார். 도저히 불가능했는데 எங்கள் மூலமாக அது சாத்தியமற்றதா இருந்தாலும் 주시는 것을 경험할 수 있었습니다. அவர் எங்களை பொருளாதார விதத்தில் உதவி செய்வதை நாங்கள் அனுபவித்து பார்த்தோம். 찾아왔습니다. அநேக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தது. Miserable situations. 물질이 바닥이 나고 எங்களிடம் பணம் இல்லாமல் இருந்தது. 이제 공사가 중단되겠구나. இந்த கட்டுமான பணி நிறுத்தப்பட போகிறது. 남은 순간들이 많았습니다. There were, இப்படி ஒரு 근데 주님을 기억하게 됐습니다. but then இப்படி ஒரு சந்தேகமான சூழ்நிலைகள் இருந்தது. 연결시켜봤습니다. அந்த பிரச்சனையை நாங்கள் தேவனோடு இணைத்தோம். 상이 아니었습니다. இது அவநம்பிக்கையாக இருக்கிறது. 저는 자주자주 찾아왔지만 இந்த அவநம்பிக்கையான சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்தாலும் 그런 절망적인 형편이 나를 주장할 수 없었습니다. அது எங்களை மேற்கொள்ளவில்லை. 소망을 이야기할 수 있었습니다. என்னால் நம்பிக்கையோடு பேச முடிந்தது. 주님을 말할 수 있었습니다. நான் தேவனை குறித்து பேச முடிந்தது. நான் தேவனை நினைவு கூர்ந்து பார்த்தேன். 주님을 의지해 நான் தேவனை சார்ந்திருந்தேன். 연결시키고 நான் தேவனோடு இணைக்கப்பட்டேன். 미치고 நான் தேவனை சந்தித்தேன். 하나님을 의지해서 தேவனை மாத்திரம் சார்ந்து இருந்து 주님으로 살아가고 있는 동안 நான் இயேசுவின் மூலமாக வாழ்ந்த சமயத்தில் 우리는 넘을 수 있었습니다. எங்களால் அதை மேற்கொண்டு வர முடிந்தது. 그 물가에 심기운 나무가 எப்படி அந்த தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்ட மரத்தை போல 뻗치고 கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் 올지라도 두려워 아니야. உஷ்ணம் வருவதை காணாமல்
잎이 청청 இலை பச்சையாய் இருக்கிறதும் 아무에도 걱정이 없고 மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் 실이 그치지 아니함 같으리라. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். 으로 살아간다면 ஆமாம், இயேசுவை சார்ந்து நாம் இப்படி வாழ வேண்டும் என்றால், 편도 능히 이겨낼 수가 있다는 것입니다. அப்படி என்றால் எல்லா அவநம்பிக்கையான சூழ்நிலையும் நம்மால் மேற்கொண்டு வர முடியும். 믿는 그 믿음 하나가 இயேசுவை விசுவாசிக்கும் அந்த ஒரு விசுவாசத்தோடு 형편도 이기게 하는 것입니다. அவர் நம்மை எல்லா சூழ்நிலையும் மேற்கொண்டு வர உதவி செய்வார். நமக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் நம்மால் தைரியமாக மாற முடியும். Become bold. 주님을 믿는 믿음 하나가 빠져 அந்த ஒரு விசுவாசம் இல்லை என்றால் 작은 문제 앞에서도 그냥 주저앉게 되고 நாம் ஒரு சின்ன சூழ்நிலைக்கு முன்பாகவும் விட்டு கொடுப்போம். 이게 되는 것입니다. நாம் தடுமாறுவோம். 교회 속에 하나님이 역사할 때 ஆனால் தேவன் சபைக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது 성장할 수밖에 없는 것입니다. அந்த சபைக்கு வேறு வழி இல்லை, அது வளரதான் செய்யும். 하나님이 일하시게 하십시오. தேவன் சபைக்குள்ளாக கிரியை செய்யட்டும். 하나님이 일하시려면 தேவன் கிரியை செய்தால் 하나님을 믿으시게 되길 바랍니다. நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 하나님과 연결돼 살아가 நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு வாழ்ந்தால் 하나님은 놀라운 능력을 나타내실 거라고 하는 것입니다. தேவன் நமக்கு அற்புதமான கிரியைகளை காட்டுவார். 그들의 마음이 예수님과 연결되든 말입니다. எப்படி அந்திரேயாவினுடைய இருதயம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு இருந்ததோ, 삶 속에 போதகர் பார்க்க அவர்களுடைய வாழ்க்கையில் 형편 앞에 섰을지라 எல்லா சாத்தியமற்ற சூழ்நிலைகளுக்கு முன்பாகவும் 사람을 하나님과 연결시켜 주게 되면서 அவர் எப்படி ஒவ்வொரு நபரை இயேசுவோடு இணைத்தாரோ 태어나는 것을 저는 똑똑히 봤습니다. அந்த மக்கள் மாற்றப்படுவதை என்னால் பார்க்க முடிந்தது. 하나님과 연결되어 있는 என்னுடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தது. 속에 암담한 어려움도 만났습니다. நான் என்னுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்தேன். 도 만났습니다. எனக்கு தோல்விகள் இருந்தது. 기가 막힌 웅덩이와 수렁에도 빠지게 되었습니다. நான் இப்படிப்பட்ட அநேக வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள்ளாக விழுந்தேன். 사역을 할 수 없는 형편에도 처했습니다. என்னுடைய ஊழியத்தை நான் தொடர முடியாத சூழ்நிலையும் எனக்கு வந்தது. 인생길을 걸어야만 하는 했던 순간도 있었습니다. நான் அதிக கஷ்டத்துக்குள்ளாக விழுந்து போன சூழ்நிலையும் இருந்தது. 함께 하셨기 때문에 ஆனால் தேவன் என்னோடு இருந்ததினால், 그 기가 막힌 웅덩이와 수렁에서 나를 건져내셨다고 하는 사실인 것입니다. ஆனால் நான் இருந்த இடத்தில் இருந்து தேவன் என்னை தூக்கினார். 8년 병자에게 38 வருட வியாதியஸ்தன், 스스로 걸을 수 없습니다. ஆனால் அவன் மூலியமாக நடக்க முடியாமல் இருந்தது. இயேசு பேசினார். 일어나 내 자리 들고 걸어가라. எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 일어나 내 자리 들고 걸어가라. அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கும்படியாக அவர் கூறினார். இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? உங்களுக்கு புரிகிறதா? 때 அதை அவன் கேட்ட சமயத்தில் 싸움이 되어지는 அவனுடைய இருதயத்தில் அவன் சண்டை போட வேண்டும் என்று நினைத்திருப்பான். ஓ, இதில் எந்த அர்த்தமும் இல்லை. இது சாத்தியமா? 거고 일어나 걸으라는 거 எப்படி அவர் என்னை எழுந்து நடக்க கூறுகிறார்? 가능이나 하다는 거야. இது சாத்தியம் என்று அவர் கூறுகிறாரா? 형편하신다면 이렇게 이야기하실 수 없을 텐데 அவர் என்னுடைய சூழ்நிலையில் இருந்தால் அவர் இவ்வாறு சொல்லி இருக்க மாட்டார். 안 왔는 줄 நான் இதுவரைக்கும் நடக்க முயற்சி செய்திருக்கிறேன் அல்லவா? 알아봤어. நான் நடக்க முயற்சி செய்தேன். 다고요. எனக்கும் நடக்க வேண்டும் தான். 그러니까요. அதுதான் எனக்கு தேவை. 아, ஆனால் இது வேலைக்காகவில்லை. நான் முயற்சி செய்தேன், ஆனால் இது நடக்க மாட்டேன்றது. 38년 된 병자는 அந்த 38 வருட வியாதியஸ்தன், 차적으로 안 된다는 생각이 அவனுக்கு வெறும் முதல் நிலையான சிந்தனை தான் இருந்தது. அவன் நினைத்தான் அவனால் நடக்க முடியாது என்று. 어디에 있습니까? ஆனால் அவன் இயேசுவினிடமிருந்து கேட்ட வார்த்தை எங்கிருந்து வந்தது? 걸어가라. எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. 나는 불가능하지만 அது சாத்தியமற்றதாய் இருந்தாலும், 되지만 அது என்னால் செய்ய முடியாததாக இருந்தாலும், சரி, நான் என்னுடைய சிந்தனை தூக்கி எறியட்டும். 예수님 말씀하셨다. இயேசு பேசினார். 예수님이 일어나 걸어가라고 하셨다. இயேசு என்னை எழுந்து நடக்க கூறினால், 예수님 말씀대로 내가 일어나 걷게 될 줄 믿습니다. அப்படி என்றால் இயேசு கூறின பிரகாரமாக என்னால் எழுந்து நடக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய சிந்தனையை தூக்கி எறிவேன். நான் இயேசுவோடு ஒன்றாக மாறுவேன். 밖에 없었는데 அவன் செய்ததெல்லாம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுதான். 놀라운 기록이 있습니다. வேதாகமம் அந்த அற்புதத்தை எழுதியிருக்கிறது. 나아서 அவனால் சுகம் பெற முடிந்தது. Become healed. 곧 나아서 அவனால் சுகம் பெற முடிந்தது. 곧 나아서 சுகம் பெற்றான். 그 말씀 마음에 받아들이는 순간 அவன் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உடனே 바로 나은 겁니다. அவன் நேரடியாக சுகத்தை பெற்றான். அவன் எழுந்து நடந்தான். 걷고 있구나 지금. ஆம் தேவனே, இப்பொழுது நான் நடக்கிறேன். 그렇지. எனக்கு என்ன நடந்தது? 그래서 이렇게 걷는 என்னால் எப்படி இப்பொழுது நடக்க முடிகிறது? 주님이 하셨습니다. தேவனே, நீர் இதை செய்தீர். 이렇게 말씀을 믿을 நீங்கள் இவ்வாறு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, உங்களுடைய சிந்தனையை தூக்கி எறியும் பொழுது, 말씀을 그대로 받아들이게 உங்களால் தேவனுடைய வார்த்தை இருக்கும் பிரகாரமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, 되는 것입니다. அப்படி என்றால் அவர் அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே கிரியை செய்வார். நீங்கள் எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்களுடைய சிந்தனையை தூக்கி எறியுங்கள்.
தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றாக மாறுங்கள். 자가 அந்த 38 வருட வியாதியஸ்தனை போல 걸어가라. எழுந்திரு, நட. 생각을 버리고 அவனுடைய சிந்தனையை தூக்கி எறிந்தான். 그것밖에 없는데 அவன் செய்ததெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுதான். 하고 있습니다. அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அவன் ஆரோக்கியமாக மாறினான். 새로워졌습니다. அவன் புதிதாக மாறினான். 변했습니다. அவன் மாற்றம் அடைந்தான். 졌습니다. அவன் மாறினான். 말씀을 믿을 நீங்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் 것입니다. நீங்கள் மாறுவீர்கள். 성도들의 마음에 மனிதர்களுடைய இருதயத்தில் 말씀이 세워질 때 தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது 마음이 변할 겁니다. உங்களுடைய 그때부터 변화가 일어나는 거. உங்களுடைய சபை மக்கள் மாறுவார்கள். 그때부터 교회는 성장을 하는 것입니다. அப்பொழுதுதான் அந்த சபை வளரும். 말씀대로 일하시는 하나님의 세계를 경험하게 될 것입니다. அப்பொழுது தேவன் மாத்திரம் கிரியை செய்யும் உலகத்தை அவர்கள் உணர்ந்து பார்ப்பார்கள். 예수님이 보셨습니다. அவன் பிறந்ததிலிருந்து வியாதிப்பட்டிருந்த மனிதனை இயேசு பார்த்த பொழுது அந்த சீஷர்கள் கேட்டார்கள், 때문입니까? இது இவன் பெற்றோர் செய்த பாவமா 이 때문입니까? அல்லது இவன் செய்த பாவமா? 그에게서 하나님의 하시고자 하는 일을 나타내려 அதற்கு இயேசு கூறினார், தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படியானது. 왜 제 때문도 아닙니다. இது யாரோ ஒருவருடைய பாவத்தினால் அல்ல. 그때부터 소경된 것은 அவன் பிறவியிலிருந்து குருடனாய் இருந்தான். 하나님의 하시고자 하는 일을 나타내고자 하심이라는 것입니다. இது தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி இருந்தது. 이게서 눈에 발라줬습니다. அந்த குருடனுடைய கண்களில் அவர் சேரை பூசினார். 일로아메가 씻어라. சீலோவாம் குளத்தில் சென்று கழுவும்படியாக கூறினார். 일로아메가 씻어라는 말씀을 하셨는데 சீலோவாம் குளத்தில் அதை கழுவும்படியாக இயேசு கூறினார். 이기 때문에 அவன் குருடனாய் இருந்ததினால் 어떻게 가야 하는지 모릅니다. சீலோவாமுக்கு போகும் வழி தெரியாமல் இருந்தது. 어느만큼 멀리 있는지도 모릅니다. அது எவ்வளவு தூரத்தில் இருந்தது என்று தெரியாமல் இருந்தது அவனுக்கு. 발을 내딛고 있습니다. ஆனால் அவன் முன்னோக்கி சென்றான். 이끌어가고 있습니다. ஏதோ அவனை வழி நடத்தினது. 가서 씻어라. சீலோவாம் குளத்துக்கு சென்று கழுவு. 그 마음이 자리를 잡게 되면 இயேசுனுடைய வார்த்தை அவனை வழி நடத்தியதனால் 스미 그를 이끌어가고 있는 겁니다. தேவனுடைய வார்த்தை அவனை வழி நடத்தினது. 그래서 신뢰함에 이르겠습니다. தேவனுடைய வார்த்தை அவனை சீலோவாமுக்கு வழி நடத்தினது. 눈이 밝아져서 돌아오고 있습니다. அதன் பிறகு அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு பார்வையடைந்தான். 내 생각을 버리고 நம்முடைய சிந்தனையை நாம் தூக்கி எறியும் பொழுது, 받아들이게 되면 நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, 그 마음을 주장하게 되면 அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது, 끌어가는 것입니다. அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நம்மை வழி நடத்தும். 한 사람 마음 속에 ஒவ்வொரு நபருடைய இருதயத்திலும், 한분 마음 속에 ஒவ்வொரு சபை உறுப்பினரினுடைய இருதயத்திலும் 세우십시오. ஜீவனுள்ள தேவனை அவர்களுடைய இருதயத்தில் வையுங்கள். 말씀을 세우게 된다면 தேவனுடைய வார்த்தையை அவர்களுடைய இருதயத்தில் வைக்கும் பொழுது, 말씀이 주장하게 된다. தேவனுடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது, 끌어갈 அந்த தேவனுடைய வார்த்தை அவர்களை வழி நடத்தும். 38년 병자는 38 வருட வியாதியஸ்தன் 자기 생각을 버렸습니다. அவனுடைய சிந்தனையை தூக்கி எறிந்தான். 않지만 அது அவனுடைய சிந்தனையோடு பொருந்தாமல் இருந்தாலும் 그들이 그대로 받아들였을 때 அவன் அந்த ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் 하시는 하나님의 세계를 경험할 수가 있었던 것입니다. அவன் கிரியை செய்து தேவனுடைய வார்த்தையை அனுபவித்து பார்க்க முடிந்தது. 말씀을 받아들이려고 하면 நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கும் பொழுது 하시는 하나님의 세계를 경험한 தேவனுடைய உலகத்தை நாம் ருசி பார்ப்பதற்காக 반드시 내 생각을 버려야 하는 것입니다. நம்முடைய சிந்தனையை நாம் தூக்கி எறிய வேண்டும். 내 생각에 맞지 않지 அது நம்முடைய சிந்தனையோடு ஒப்பாமல் இருந்தாலும், 안 되지만 நம்முடைய இருதயத்தில் அது அர்த்தமற்றதா இருந்தாலும், 뭐라고 말씀하셨느냐? தேவன் என்ன கூறினார்? 그 말씀을 믿는 겁니다. ஆமாம், அந்த வார்த்தையை விசுவாசிப்பதுதான். 일하시는 거니까. தேவன் அந்த வார்த்தையின் பிரகாரமாக கிரியை செய்வார். 1장에는 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 가라사대 தேவன் என்ன கூறினாரோ 그대로 되니라. அதன் பிரகாரமாக நடக்கும். 하나님 말씀하시며 தேவன் பேசினால் 그 말씀 그대로 이루어졌다는 것입니다. அவ்வாறே அவர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும். 홍수 시대에 நோவாவின் காலத்தில் 그들은 왜 멸망을 당했습니까? அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? 받아들이지 않으므로 அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாததினால் 따라간 결과로 அவர்களுடைய சிந்தனையை பின்பற்றுவதனுடைய முடிவு அது. 멸망을 당했던 것이. ஆகவே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 내 생각을 버리고 ஆம், நம்முடைய சிந்தனையை நாம் தூக்கி எறிய வேண்டும். 우리 마음에 세워져야 되는 것입니다. நாம் தேவனுடைய வார்த்தையை உயர்த்த வேண்டும்.
우리 마음을 주장하게 될 때 அந்த தேவனுடைய வார்த்தை மையத்தில் இருந்தால், 말씀 우리 마음을 자리 잡을 அது நம்முடைய இருதயத்தில் இடம் பெற்று இருந்தால், 때 말씀이 나를 이끌어 간다고 하는 것이죠. அப்போதிலிருந்து தேவனுடைய வார்த்தை நம்மை வழி நடத்தும். 말씀과 하나가 되면 நீங்கள் தேவனோடு ஒன்றாக மாறும் பொழுது, 그때부터 말씀이 나를 이끌어 가는 거기 때문에 அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நம்மை வழி நடத்தும். 쉬운 அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் எளிதாக இருக்கும். நான் முயற்சி செய்வது, 내가 애쓰고 உண்மையாக இருப்பது, 수고하고 முயற்சி செய்வது, 힘을 내서 되는 것이 아닙니다. இதை நான் முயற்சி செய்தால் அது நடப்பதல்ல. 그럼 내가 죄를 씻으려고 해서 씻겨진 நாம் நம்முடைய பாவத்தை கழுவ முயற்சி செய்தால் அது கழுவப்படுவதில்லை. 죄를 인간이 어떻게 씻을 수가 있습니까? எப்படி மனிதனால் தன்னுடைய சொந்த பாவத்தை கழுவ முடியும்? 주님만이 씻을 수가 있는 것. இயேசுவால் மாத்திரம்தான் நம்முடைய பாவத்தை கழுவ முடியும். 피가 우리 죄를 씻는 இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் மாத்திரம்தான் நம்முடைய பாவத்தை கழுவ முடியும். 믿는 겁니다. இந்த உண்மையை விசுவாசிப்பது, 편하게 살아서 되는 것이 아닙니다. நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்ததினால் அல்ல. 내가 뭘 해야만 하는 것처럼 속이 நாம் ஏதோ செய்ய வேண்டும் என்று சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறான். 내가 뭘 잘해야 되는 것이 아닙니다. நாம் நன்றாக செய்ய முயற்சிக்க வேண்டியதில்லை. 나를 위하여 오셨 இயேசு நமக்காக வந்தது நிமித்தமாக, 나를 위하여 என்னை போன்ற ஒரு அழுக்கான நபர், 하고 더러운 나를 위하여 நான் அழுக்காக இருக்கிறேன், 주님이 우리 모든 죄를 담당해 주시려고 오셨던 것이 நம்முடைய பாவத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக இயேசு வந்தார். 십자가에 피 흘려 죽으시고 அவர் சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். 의롭 அவர் நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். 주님이 의롭다면 의롭 அவர் நம்மை நீதிமான் என்று அழைத்தால் நாம் நீதிமான். 주님이 거룩하다면 거룩한 겁니다. நாம் சுத்தமானவர்கள் என்று அவர் கூறினால் நாம் சுத்தமானவர்கள். 온전한 것이 நாம் நீதிமான் என்றால் நாம் நீதிமான். 온전하다고 말할 수 있습니까? உங்களால் உங்கள் மூலியமாக நீங்கள் நீதிமான் என்று கூற முடியுமா? 도저히 내가 온전하다고 할 수 없는 거 아니겠습니까? உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களால் ஒரு பொழுதும் அதை சொல்ல முடியாது. 그거 믿으시겠습니까? நீங்கள் உங்களையே பார்த்து நீங்கள் நம்ப போகிறீர்களா? 믿으십시오. அல்லது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க போகிறீர்களா? நீங்கள் சிலுவையை விசுவாசியுங்கள். இயேசுவை பார்த்து விசுவாசியுங்கள். 거룩하게 한 것입니다. இயேசு நம்மை நீதிமானாக மாற்றினால் நாம் நீதிமான். 하게 이 믿음이 세워지게 돼. அந்த சரியான விசுவாசம் நடப்படும் பொழுது, 예수님과 마음이 하나가 되어 நாம் இயேசுவோடு ஒன்றாக மாறும் பொழுது, 삶 속에 역사일 수밖에 없다는 것입니다. ஆனால் வேறு வழி இல்லை, இயேசு அந்த வாழ்க்கையில் கிரியை செய்வார். 그렇습니다. லாசரு மரித்தான். 예수님은 마르다에게 가서 இயேசு மார்த்தாள் இடத்திற்கு சென்றார். 네가 살리라고. இயேசு கூறினார், லாசரு பிழைப்பான் என்று. 그럼 예수님과 마르다의 생각이 달랐어. இயேசுனுடைய சிந்தனையும் மார்த்தாளுடைய சிந்தனையும் வித்தியாசமாக இருந்தது. 부활 때는 내 오라비가 살 줄 알아이다. உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிகிறேன். 부활이 생명이니 அவன் உயிர்த்தெழுவான். 나를 믿는 자는 என்னை விசுவாசிப்பவர்கள் 적어도 살겠고 அவர்களும் ஜீவிப்பார்கள். 믿는 자는 யார் என்னை விசுவாசிக்கிறார்களோ 영원히 죽지 아니하리라. அவர்கள் மரிப்பதில்லை. 네가 믿느냐? இதை விசுவாசிக்கிறாயா? 하이다. இயேசு கிறிஸ்துவாகிய நான், This will 저는 그리스도시요 and I Jesus 살아계신 하나님의 아들이신 줄 내가 믿나이다. நான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறாயா? 여러분이 마르다는 예수님을 믿는다고 이야기하고 있습니다. மாத்தாள் கூறுகிறாள் அவள் இயேசுவை விசுவாசிக்கிறாள் என்று. 예수님 마르다에게 이야기합니다. இயேசு மாத்தாளிடத்தில் பேசுகிறார். நீ விசுவாசித்தால் 의 돌을 옮겨 놓으라. அந்த கல்லை புரட்டி போடு. the rock of the tomb. 마르다는 옮겨 놓을 수 없었습니다. மார்த்தாளால் அதை செய்ய முடியவில்லை. ஏன்? 주님을 믿는 것. அவள் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கவில்லை. 자기 눈에 보이는 형편 அவளுடைய கண்களில் பார்த்ததை தான் அவள் விசுவாசித்தாள். 됐어요. ஓ, அவன் மரித்து 4 நாட்கள் ஆகிறதே, 나요. அவன் நாறிக்கொண்டிருக்கிறான். 요. இல்லை, 돼요. இல்லை, 된다니까요. இல்லை, நான் கூறினேன் இல்லை. 산다는 거예요. எப்படி அவன் உயிரோடு இருக்கிறான் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? 믿었죠. எப்படி இயேசு விசுவாசித்தார்? 나사로를 살려줄 예수님을 믿었지만 லாசருவை சுகப்படுத்தின இயேசுவை அவள் விசுவாசித்தாலும் 죽은 오라버니를 살릴 예수님으로 믿지 않았던 것입니다. அந்த இயேசு லாசருவை உயிர் பெற செய்வார் என்று விசுவாசிக்கவில்லை. 예수님 மார்த்தாள் விசுவாசித்த இயேசுவும் 실제 예수님은 전혀 차원이 달랐던 உண்மையான இயேசுவும் முற்றிலும் வேறுபட்டவர்கள். 예수님을 믿고 있습니다. அவள் அவளுடைய சிந்தனையில் இயேசுவை விசுவாசித்தாள். 죽은 사람을 살리실 부활의 예수님으로는 믿지 않았던 것입니다. ஆனால் மரித்த நபரை உயிரோடு எழுப்பும் அந்த இயேசுவை அவள் விசுவாசிக்கவில்லை. 믿으면 하나님의 영광을 보리라. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 말이 என்னுடைய வார்த்தை இவைகளை நீ விசுவாசித்தால் உன்னால் தேவனுடைய மகிமையை காண முடியும். 아니에요. இல்லை, இல்லை, 죽은 지 나흘 됐다. அவன் மரித்து 4 நாட்கள் ஆகிறது. 안다니까요. அது நாறுகிறது. இது சாத்தியமற்றது. 써요. நான் கைவிட்டு விட்டேன். 써요. நான் கவலைப்படவில்லை. 예수님은
그 모든 걸 부정하신 ஆனால் இயேசு அவைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டார். 내 말이 அவர் கூறினார், என்னுடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் 영광을 보리라. தேவனுடைய மகிமையை காண்பாய். 믿으면 நீ விசுவாசித்தால் 영광 볼 것. நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். 나를 한번 믿어. என்னை விசுவாசி. 나를 좀 믿어주지 않겠니? என்னை விசுவாசிக்க முயற்சி செய்யக்கூடாதா? 그러면 어때? அவன் மரித்தால் யார் கவலைப்படுவார்? 인생가 나면 어때? அவன் மரித்து நாறிக்கொண்டிருக்கிறான். 이거는 문제가 될지 몰라. அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், 문제가 되지 않아. ஆனால் அது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. 않아. ஏனென்றால் இதை நான் செய்வேன். 믿어봐. என்னை விசுவாசி. 나는 그때 알았습니다. அதன் பிறகுதான் மார்த்தாள் தெரிந்து கொண்டாள். 그 있고. ஓ, நான் தேவனை விசுவாசிக்காமல் இருந்தேன். 믿겠 ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். 버리겠 அவளுடைய சிந்தனையை தூக்கி எறிந்தாள். 지 않겠습니다. நான் என்னுடைய கண்களை விசுவாசிக்க மாட்டேன், நான் என்னுடைய சிந்தனை விசுவாசிக்க மாட்டேன், நான் உம்மை விசுவாசிப்பேன். என்னுடைய வார்த்தைகளை 면 நீ விசுவாசித்தால் 영광을 보리라. உன்னால் தேவனுடைய மகிமையை காண முடியும். 아니야 있느냐? இதைதான் அவர் கூறினார் அல்லவா? 내 말이 네가 믿으면 நீங்கள் என்னுடைய வார்த்தை விசுவாசித்தால் 보리라 하셨. நாம் தேவனுடைய மகிமையை காண்போம் என்று கூறினார். 이제 하나님의 영광을 보겠. எப்பொழுது நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்? 하나님 역사를 맛보겠습니까? எப்பொழுது நீங்கள் தேவனுடைய கிரியையை ருசி பார்க்க முடியும்? 어떻게 하면 잘하겠습니까? எப்படி சபை வளரும்? 여러분에게 있죠. அது உங்களுக்குள்ளாக இருக்கிறது, 하나님의 அது தேவனுக்குள்ளாக இருக்கிறது. 하나님을 믿으 தேவனை விசுவாசியுங்கள், 하나님을 믿으십시오. தேவனை விசுவாசியுங்கள், 의지하십시오. தேவனை சார்ந்திருங்கள். 당신은 믿어 주기를 간절히 바라. அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் உண்மையாக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஏன் அவரை விசுவாசிக்க கூடாது? 내게 맡기지 않게. நீங்கள் ஏன் அவரிடம் அதை விட்டு கொடுக்க கூடாது? 사역을 해줄게. நான் உங்களுக்காக உங்களுடைய ஊழியத்தை செய்வேன், 이끌어 줄. நான் உங்களுடைய சபையை நான் பார்த்துக்கொள்வேன், 책임져 줄게. உங்களுடைய வாழ்க்கையின் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்வேன். 모든 걸 맡기시. அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்கள். 그런 주님 복되게 하시. அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 주님을 믿고 나아가는 동안 இயேசுவை விசுவாசித்து நீங்கள் முன்னோக்கி செல்லும் பொழுது 한 순간 주님의 영광이 나타날 겁니다. எல்லா பகுதியிலும் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். 주님의 영광을 볼 겁니다. உங்களால் தேவனுடைய மகிமையை காண முடியும். 그 속에 역사하십니다. தேவன் அதற்குள்ளாக கிரியை செய்வார். 하신 그 말씀대로 일하신다는 것이. தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக தேவன் கிரியை செய்வார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இது! நான் சபையை கட்டின சமயத்தில், 제가 주님을 믿고 한 걸음 한 걸음 내디딜 때 நான் தேவனை விசுவாசித்து நான் முன்னோக்கி சென்ற சமயத்தில் 주의 영광을 봤습니다. ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய மகிமையை கண்டேன். 행복했습니다. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 같았습니다. நான் கனவு கண்டது போல் இருந்தது. தேவனே நன்றி. 말씀대로 일하셨습니다. தேவனே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக நீர் கிரியை செய்தீர். 봅니다. இன்றும் நான் உம்முடைய மகிமையை காண்கிறேன். 네가 믿으면 하나님 நீங்கள் என்னுடைய வார்த்தையை விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அதை தான் தேவன் கூறுகிறார். 주님을 믿 இன்று தேவனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். 보게 될 줄 믿. தேவனே, இன்று நான் உம்முடைய மகிமையை காண்பேன். 또 주의 영광을 보. தேவனே, நான் இன்று உம்முடைய மகிமையை காண்கிறேன். 나는 너무너무 기쁘고 행복합니다. உம்முடைய மகிமை நிமித்தமாக நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். 속에 일하십시오. தேவனே, இன்றும் என்னுடைய வாழ்க்கையில் நீர் கிரியை செய்யும். 나를 이끄시. தேவனே, இன்றும் என்னை வழி நடத்தும். 오늘도 우리 성도들 삶 속에 주님 일하십시오. தேவனே, என்னுடைய சபை நபர்களிடத்திலும் நீர் கிரியை செய்யும். 주님이 일하십시오. தேவனே, எங்களுடைய சபைக்குள்ளாகவும் நீர் கிரியை செய்யும். ஆண்டவரே, 주님이 일하실 수 있도록 여러분 사에게 모든 걸 내어 맡기시게 되길 바랍니다. நான் நம்புகிறேன் நீங்கள் உங்களுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பீர்கள் என்று. 주님이 உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்வார். 주의 영광을 보게 될 줄 믿습니다. உங்களால் தேவனுடைய மகிமையை காண முடியும். நன்றி. 안녕히 계십시오.